வணக்கம் நண்பர்களே, நாங்கள் எங்கள் தோட்டத்தில் நிற்கிறேன் பாருங்க. இதுதான் இந்த மிளகு தக்காளி என்று சொல்லி நான் உங்களுக்கு போன முறை என்னுடைய தோட்ட வீடியோவில் போட்டிருப்பேன். நாங்கள் இதை இப்போ ஒரு சுண்டல் செய்ய போகிறோம், வர செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் நாங்கள் இப்போ தோட்டத்தில் இருந்து இந்த கீரையை எடுப்போம். நான் வந்து ஒரு கையில் பிடிச்சிக்கொண்டு ஒரு கையில் கீரையை எடுக்கிறேன்னு. நீங்கள் அந்த பூவெல்லாம் சேர்த்து போடலாம். என்னென்னு சொல்லிச்சேன்னா இப்போ தோட்டத்தில் இருந்து எடுக்கிறபடியாக அதெல்லாம் நல்லா தான் இருக்கும். அதால் கடையில் வாங்கினா தான் கொஞ்சம் கவனமாக அதில் வந்து எடுக்க வேண்டியாக இருக்கும். சரி, நான் இனி மிச்சத்தெல்லாம் எடுத்து போட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். போது இந்த காயை இந்த பழத்தை தான் எடுத்து சாப்பிடுவார்கள். நான் இதை வந்து இதை விதைக்கு விட்டு அடுத்த வருஷம் இதை வந்து நான் போடுறதுக்கு எடுத்து வைக்கிறது. கீரை வந்து ஆஞ்சிட்டேன் பாருங்கள். எங்களோட தோட்டத்திலேருந்து நாங்கள் கீரை எடுத்துட்டோம். இப்போ எங்களோட தோட்டத்திலேருந்து நாங்கள் பாருங்கள் மிளகா பெருசாக இதான் இந்த வருஷம் கிடைச்ச மிளகாய். இந்த பாருங்க, இதில் இருக்கிற மிளகாய் ஒரு 2-3 மிளகாய் இருக்குது. அதில் ஒரு மிளகாயை நான் எடுக்கிறேன் சமைக்கிறதுக்கு. கீரையை நல்லா கழுவிட்டேன். இனி இந்த கீரையை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து எடுக்கணும். அதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் இந்த சலாட் கழுவுற இதில் வந்து சுற்றி எடுக்க போகிறேன். நீங்கள் வேணுமெண்டா கையால் உதறலாம். இப்படி ஒன்று இல்லாட்டில் இப்படி ஒன்று மூடியில் இருக்குது. இப்படி இதை சுழட்டினால் வந்து ஒரு கையில் வச்சு செய்ய கஷ்டமாக இருக்குது. போங்க வாரம் சுத்தை கிளப்ப கொண்டு பார்த்தா கஷ்டமாக இருந்த ஒரு கையில் பிடிச்சி கொண்டு எடுக்கிறாக்கு. பாருங்கள், தண்ணியெலாம் இதில் வடிஞ்சிருக்கும். கீரை வந்து இந்த கீரைண்டில் எல்லா கீரையும் வந்து தண்ணி இல்லாமல் எடுத்தால் தான் அதில் சுவையாக இருக்கும். இல்லாட்டி அதில் அவிஞ்சு கொஞ்சம் அந்த பச்சை தண்ணியெலாம் இல்லாமல் போயிடும். அந்த கீரையை வந்து நல்லா சின்னதாக வெட்டாக்கு முதல் அதுக்கு முதல் நாங்கள் வந்து எல்லாம் வந்து ரெடி பண்ணி வைக்கணும். அந்த சின்ன வெங்காயம், கொஞ்சம் சிவப்பு வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் எடுத்து நல்லா சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். தேவையான மஞ்சள், தேங்காய் பூ கொஞ்சம் கூட போடணும். ஏன்னா கொஞ்சம் கைப்பான கீரைண்டபடியாக. மற்ற ஒரு பச்சை மிளகாய். எங்களோட தோட்டத்தில் இருந்த பச்சை மிளகாய் எடுத்து வெட்டிச்சுக்கிறோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆயைக்க. மற்றது ஒரு கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு கொஞ்சம் கடுகு, தேவையான அளவு உப்பு. இப்போ நாங்கள் முதல் கீரையை வந்து நல்ல சின்னதாக வெட்டி எடுப்போம். கீரையை வந்து நான் எவ்வளோ சின்னதாக விட்டுறோன்னு உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காட்டுறோம் பாருங்க. நல்ல தண்டெல்லாம் வந்து போட்டு சமைக்கலாம். அதுக்கு நல்ல குட்டியாக விட்டோணும். அப்போ தான் இது வந்து நாங்கள் டக்குன்னு சமைச்சு எடுக்கிறபடியாக நல்ல குட்டியாக வெட்டி எடுப்போம். பாருங்கள், இந்த அளவு குட்டியாக வெட்டணும். கீரை இனி வெட்டியாச்சு பாருங்கள். இதுக்கு நாங்கள் இனி தேங்காய் பூ போடுவோம். கொஞ்சம் தேங்காய் பூவை கொஞ்சம் கூட போட்டாலும் பிரச்சனை இல்லை தான். என்னென்னா கொஞ்சம் கைப்பு தண்ணிக்கு சுவையாக இருக்கும். அதோட வெங்காயமும் போடுவோம். மற்ற எடுத்து வச்சுக்கிற மஞ்சள், மற்றது பச்சை மிளகாய், உப்பும் போட்டு இதை நல்லா கையால் பிசைஞ்சு எடுக்கணும். இது அப்படியே நீங்கள் மஞ்சள் போடாமல் தேசி புளி விட்டு சாம்பலாகவும் சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும். நாங்கள் அதை இப்போ கையால் நல்லா பிசைஞ்சு எடுப்போம். நாங்கள் இப்போ அந்த சட்டியில் எண்ணெயை விடுறேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் விருப்பமோ விடுங்க. இங்கே வந்து தேங்காய் எண்ணெயை விட ஒலிவ் ஆயில், மற்ற சூரியகாந்தி எண்ணெய், மலிவு. நான் கொஞ்சம் ஒரு அளவான எண்ணெயை விடுறேன். கொஞ்சம் எண்ணெயை நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போடலாம். இனி எடுத்து வச்சுருக்க கடுகையும், இந்த கடுகு இதுவும் போடாமலும் அப்படியே எண்ணெயில் போடலாம். இப்போது கட்டாயம் வண்டி இல்லை. இனி இந்த கீரையை இதோட கொட்டி ஒரு நிமிஷத்துக்கு மேலே இதை அவிய விடக்கூடாது. இந்த கீரையை மிகவும் சத்தானது. நீங்கள் இன்டர்நெட்டில் போய் பார்த்தா தெரியும். வாய்ப்புண், மற்றது பச்சையாகவும் இந்த சலாட் சாப்பிடைக்க போட்டு சாப்பிடலாம். வாய்ப்புண், மற்றது குடல் புண், வயிற்றில் சின்ன பிள்ளைகளுக்கு பூச்சி இருந்தாலும் நல்ல அந்த கீரை. ஒரு நிமிஷம் விட்டேன்னா கொஞ்சம் கைக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் கூடவா. அதால் நான் ஒரு 3 நிமிஷம் விட்டு இதை இப்போ சுண்டிருக்கிறேன் பாருங்க. கீரை ரெடி ஆகிட்டுது. பார்க்க நல்லா பச்சையாக இருக்குது பாருங்க. கலர் அவ்வளோண்டு மாறையில் கொஞ்சம் மாறித்தான் இருக்குது. இதான் இந்த மிளகு தக்காளி கீரை. நீங்களும் சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து கூட காடு மாடெல்லாம் வளரக்கூடியது, மிகவும் சத்தானது. எங்கேயும் கண்டா நீங்கள் வீட்டை கொண்டு வந்து நட்டு இதை பாவியுங்கோ, சமையுங்கோ. என்னுடைய காணொலியை காண வந்தவங்க எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.